ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்த ப்ராப்ளத்தோட ஒரு சின்ன ஒரு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். ஆனால் வெர்டிகல் மோஷனில் இப்படியும் சில கொஸ்டின் ப்ரீஃபாக நம்மளுக்கு கேட்கலாம். A boy standing on the top of 40-meter high building projects a stone vertically upwards with the initial velocity of 10 meter per second. அப்போது ஒரு பில்டிங்கோடைய டாப் ஹைட்டு அதை எவ்வளோ கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு? ஹைட்டுனாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலும் எவ்வளோ அது ஒன்று தான் இல்லையா? 40 மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த 40 மீட்டர் ஹைட்டில் இருக்கிற இந்த பாய் என்ன செய்கிறாரு? ஒரு இனிஷியல் லாஸ்ட் 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீடில் என்ன செய்கிறாருன்னா ஒரு பாலை த்ரோ பண்ணுறாரு. த ஸ்டோன் ஈவன்லி ஃபால்ஸ் டு த கிரவுண்ட். ஸோ அப்போது அது கிராஜுவலாக என்ன செய்யுது? இன்க்ரீஸ் ஆகி திரும்ப ஒரு பர்டிகுலராக கிரவுண்டை நோக்கி வந்து ரீச் பண்ணுது. சரிங்களா? ஸோ இப்போது இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஆஃப்டர் ஹவு லாங் வில் த ஸ்டோன் ஸ்ட்ரைக் த கிரவுண்ட்? ஹவு லாங்? அப்போ டோட்டல் டைம் கேட்டிருக்கிறாங்க. டோட்டலாக ட்ராவல் பண்ண டைம். அப்போ இவர் ப்ரொஜெக்ட் பண்ணதில் இருந்து கீழே ரீச் ஆகி வந்தது வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த டைம் டி அப்படின்றத டோட்டல் டைம்னு வச்சுக்கணும். இதுதான் முதல்ல கேட்டிருக்கிறாங்க. ஆஃப்டர் ஹவு லாங் வில் த ஸ்டோன் பாஸ் த்ரூ த பாயிண்ட் ஃப்ரம் வேர் இட் வாஸ் ப்ரொஜெக்டட்? ஸோ எங்கேருந்து இவர் ப்ரொஜெக்ட் பண்ணாரோ அதே பாயிண்ட்டுக்கு ஈக்குவலான பாயிண்ட் இது வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இதோட டைம் T1ன்னு வச்சுக்கிடுமே. ஸோ இதை அதுவும் சேம் டைம் T1 தான் இருக்கும். ஏன் தெரியுமா? ஆக்சுவலாக இந்த ஹைட்டை நல்லா கவனித்து பாருங்கள். எவ்வளோ ஹைட்டு ரீச் பண்ணிச்சோ சேம் ஹைட் தான் என்ன செய்யும் நம்மளுக்கு டவுன்வர்ட் டைரக்ஷனில் வரப்போகுது. ஸோ இனிஷியலாக இந்த இடத்துல இனிஷியல் லாஸ்ட் U = 10 மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்தாருன்னா இந்த இடத்துல அதோட லாஸ்ட் என்னவாக இருக்கும்? -10 மீட்டர் பெர் செகண்டுன்னு இருக்கும். அப்போ இந்த இடத்த ரீச் பண்ணும்போது லாஸ்ட் வந்து என்னவாக இருந்திருக்கும்? இந்த இடத்துல லாஸ்ட் 0 இல்லைங்களாப்பா? ஸோ அப்போது இங்கே ரீச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட சேம் டைம் தான் என்ன செய்ய போகுது? இந்த ப்ரொஜெக்டட் பாயிண்ட்டை திரும்ப ரீச் பண்ணுறதுக்கு வரும்போதும் எடுத்துக்கிடும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வித் வாட் வெலாசிட்டி வில் இட் ஸ்ட்ரைக் த கிரவுண்ட்? கிரவுண்டை ஸ்ட்ரைக் பண்ணும்போது, கிரவுண்டில் வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணும்போது இந்த இடத்துல வெலாசிட்டி என்ன? ஸோ அப்போ இந்த இடத்துல V1ன்ற வெலாசிட்டி ஹைட்டில் 0, V2 அப்படின்றது என்ன அப்படி நம்ம எடுத்துக்கிடுவோமா? ஸோ இதுதான் இப்போ கொஸ்டின். இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா, கொடுத்துருக்கிற கிவன் டேட்டாவில் நம்மளுக்கு எஸ் அப்படின்ற இந்த ஹைட்டு 40 மீட்டர் கொடுத்துட்டாங்க. இனிஷியல் லாஸ்ட் U அப்படின்றது 10 மீட்டர் பெர் செகண்ட்னு கொடுத்துருக்குறாங்க. டைம் பீரியட் அப்படின்றது நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஆக்சிலரேஷன் அப்படின்றது டியூ டு த கிராவிட்டி அப்படின்ற வேல்யூ 10 மீட்டர் பெர் செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்றத எடுத்துக்கிட சொல்லிட்டாங்க. ஸோ வெர்டிகலி டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்படின்றதுனால A = +Gன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? வெர்டிகலி அப்வர்ட் நம்ம கொடுக்கும்போது A = -G. சரிங்களாப்பா? மேலே நோக்கி போகும்போது -G, கீழே நோக்கி வரும்போது +G. ஸோ அதனால் இந்த வேல்யூஸை நம்ம எப்படி பார்க்கணும், ஈக்குவேஷனில் எப்படி சப்ஸ்டிட் பண்ணணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷனில் நம்மளுக்கு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா வச்சு, அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் செகண்ட் ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். S = ut + ½ ஒரு ஃபார்முலா இருக்குது. எஸ் அப்படின்ற இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, 40 இந்த இனிஷியல் வெலாசிட்டி U அப்படின்றது நம்ம இங்கேருந்து தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அந்த பில்டிங்கோடைய ஹைட்டுக்கு மட்டும் நம்ம பார்க்கும்போது, பில்டிங்கோடைய ஹைட் எவ்வளோப்பா? 40 மீட்டர். 40 மீட்டருக்கு மட்டும் பார்க்கும்போது இந்த இடத்துல அதை அட்டைன் பண்ணக்கூடிய இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண வெலாசிட்டியில் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போது இனிஷியல் வெலாசிட்டி -10 சொல்லியாச்சு. டைம் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் ஆஃப் A வேல்யூ G 10 T². ஸோ இந்த வேல்யூ நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுங்களேன். சிம்ப்ளிஃபை பண்ணும்போது இந்த 2ம் 5 அடிச்சுன்னா 5. ஸோ இது எல்லாமே 5 மல்டிபிள்ஸாக இருக்கிறனால இந்த ஈக்குவேஷனை சிம்ப்ளிஃபை பண்ணும்போது 8 = -2t + t² அப்படின்னு எழுதலாம் இல்லையா? இந்த ஈக்குவேஷனை இன்னும் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா t² - 2t, இந்த 8 உள்ளே கொண்டு வரும்போது -8 = 0. ஸோ இந்த ஈக்குவேஷன், ஸோ -8 அப்படின்றத -4 + 2ன்னு எடுத்துக்கலாமா? இந்த டேர்மை -4t + 2t -8 = 0ன்னு எழுதலாமா? இந்த டேர்மை -2t எப்படி பிரிச்சு எழுதியிருக்கேன்? -4 + 2. இந்த டேர்மை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு இந்த இதை டியை காமனாக எடுத்தோம்னா t - 4, தென் இதில் 2வை காமனாக எடுத்தோம்னா t - 4 = 0. ஸோ d - 4 காமனாக இருக்குது. இங்கே t + 2வை காமனாக எடுக்கணும். அப்போ d - 4 × t + 2 = 0. ஸோ அப்போ டைம் பீரியடை நம்ம இதை வச்சே கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி? இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம பார்த்தோம்னா t = 4ன்னு இருக்கும், அல்லது இந்த ஈக்குவேஷன் பிரகாரம் பார்த்தோம்னா t = -2 செகண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அப்போது
இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. எதை எடுத்துக்கணும்? இந்த ப்ளஸில் இருக்கிற டைம் தான் கரெக்டான டைம். ஏன்னா டைம் வந்து வெக்டார் குவான்டிட்டி கிடையாது, ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ அதனால் +4 செகண்ட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது கிடையாது, -2 செகண்ட்ஸ்னு எப்பயும் சொல்லக்கூடாது. சரிங்களாப்பா? தென் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் ஹவு லாங் வில் தட் ஸ்டோன் பாஸ் த்ரூ த பாயிண்ட் ஃப்ரம் வேர் இட் வாஸ் ப்ரொஜெக்டட். எந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணுமோ அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு திரும்ப ரீச் பண்ணும்போது அது எவ்வளோ டைம் எடுத்துக்குச்சு. ஸோ இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இனிஷியல் வெலாசிட்டியை வச்சு நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை வச்சு v = u + at அப்படின்ற இந்த ஈக்குவேஷனில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் அட்டைன்டு ஹைட்டை v1ன்னு வச்சுக்கிடும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இனிஷியல் வெலாசிட்டி +10 m/s எடுத்துக்கிடும். ஆக்சலரேஷன் -gன்னு எடுத்துக்கிடும். சரிங்களா? v1 என்னது 0, u +10 m/s, a = -g. ஸோ இந்த டைம் பீரியடை வந்து t1ன்னு எடுத்துக்கிடும். t1 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் சரிங்களா, இது வரைக்கும் இருக்கக்கூடிய டயத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா இது திரும்ப அகைன் இந்த இவ்வளோ தூரம் இருக்கக்கூடிய டைம் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அப்போது இந்த டயத்தை பார்க்கும்போது இங்கே பாருங்களேன், v1 0, அடுத்து u எவ்வளவு 10 -10 × t. ஏன்னா a = எவ்வளோன்னு பார்த்தோம், gயோட வேல்யூ 10. ஸோ அப்போது இந்த t1 அப்படின்ற வேல்யூ 10, t1 = 10 அப்படின்னா t1 = 10/10 1 seconds. அப்போது இந்த இடத்துலேருந்து மேக்ஸிமம் ஹைட் அட்டன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட இந்த இடம் எவ்வளவு 1 seconds. அப்போ இந்த இடமும் எவ்வளோ இருக்கும் 1 seconds தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ டோட்டலாக இந்த இடத்த ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்த எப்படி எடுத்துக்கிட்டோம்னா 2t டிஸ்டன்ஸ். எவ்வளவு 2t1 = 2 செகண்ட்ஸ்பா. அதாவது மொத்தமாக ப்ரொஜெக்ட் பண்ண இடத்துக்கு திரும்ப வர்றதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளவு 2 செகண்ட்ஸ். 2t1 அப்படின்றது எவ்வளவுனா 2 செகண்ட்ஸ். சரிங்களா? மொத்தமாக இந்த இடத்த t2ன்னு எடுத்துக்கிடும். t2 அப்படின்றது 2t1 அப்படின்றது 2 செகண்ட்ஸ். சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அவ்வளோதான், 2t1 = 2 செகண்ட்ஸ். ஸோ அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது வித் த வாட் வெலாசிட்டி வில் ஸ்ட்ரைக் த கிரவுண்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ஈக்குவேஷன் v = u + at அப்படின்ற ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி ஸ்ட்ரைக்கிங் வெலாசிட்டி v2. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இனிஷியல் வெலாசிட்டி இந்த இதுதான் நம்ம இங்கே கொடுத்தோம்ல, இங்கே இந்த ஹைட் எவ்வளவு 40 மீட்டர் ஹைட்டுக்கு. ஸோ இங்கே ஏ ஆக்சிலரேஷன் என்னவாக இருக்கும், டவுன்வர்ட் டைரக்ஷனில் வர்றதுனால பாசிட்டிவ் தான். ஸோ டைம் பீரியட் அப்படின்றது 40 மீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு டைம் எவ்வளோ எடுத்துச்சு அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த v2 அப்படின்றது கண்டுபிடிக்கணும் இல்லையா. v2 = u என்னது -10 + 10 × 4. டைம் வந்து எவ்வளவு 4 செகண்ட்ஸ். சரிங்களாப்பா? இங்கே நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த டைம் தான் 4 செகண்ட்ஸ். ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்கள், -10 + 40. ஸோ இதை சிம்பிளை பண்ணும்போது +30 m/s கிடைக்கும். இதுதான் இங்கே ஃபைனல் வெலாசிட்டி. ஃபைனலாக ரீச் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பீடு இருந்துச்சு, +30 m/s இருந்துச்சு. புரிஞ்சுங்களாப்பா? இந்த ப்ராப்ளத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் எழுதி பார்க்கும்போது இது ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும்ப்பா. நம்ம இதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் இருக்கக்கூடிய 3 ஈக்குவேஷனை நம்ம எப்படியெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும்ப்பா. அடிஷனலாக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த டைம் அப்போ கவனிச்சிங்களா, டோட்டல் டைம் 4 செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். டோட்டல் டைம் அப்படின்றது அவர் எப்போ ஸ்டோனை தூக்கி எறிஞ்சாரோ அதுலேருந்து கிரவுண்டை ஹிட் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சுன்னா 4 செகண்ட்ஸ் எடுத்துக்கிச்சு. சரிங்களா? ஓகே, இது என்ன டைம் t = -2 செகண்ட்ஸ். டயத்தை நம்ம எப்போயாவது மைனஸில் சொல்லுவோமா? ஆனால் இந்த மேக்ஸில் சொல்லக்கூடிய இந்த வேல்யூ தப்பாக வருமா அப்படின்னு கேட்டோம்னா, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆக்சுவலாக இவர் ப்ரொஜெக்ட் பண்ண இதே இடத்துக்கு இந்த ஆப்ஜெக்ட் திரும்ப வர்ற டயத்தை நம்ம ரியல் டைம்னு எடுத்துக்கலாம். ரியல் டைம் மீன்ஸ் ஆக்சுவலாக இது ஒரு 1 செகண்ட் மேலே போயிருக்கு, திரும்ப 1 செகண்ட் வந்திருக்கு, 2 செகண்ட்ஸ். ஓகே, 2 செகண்ட்ஸ் அப்படின்றது இவர் இருக்கக்கூடிய இந்த ரியல் ஸ்பேஸ்க்குள்ளே நடந்தது. இதை தாண்டி அடுத்து என்ன செஞ்சிருக்கு, t = 2 செகண்ட்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு. அது அவர் இல்லாத ஒரு இடம். அப்படின்றது இது ஒரு நெகட்டிவ் சைடு இல்லையா. அந்த கிரவுண்டு வந்து நம்மளுக்கு அதற்கு கீழேயும், அதாவது டெப்த் அப்படின்ற இந்த இடத்துல ஒரு டைம் அப்படின்ற ஒன்று இருந்திருக்கு. ஸோ அப்போது இப்போ நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய இந்த டயத்தில் ஓவரால் டோட்டல் டைம் அப்படின்னு பார்க்கும்போது +1 இது -3 +1 -3 செகண்ட்ஸ். நெகட்டிவில் வர்றது எல்லாத்தையும் மைனஸில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்போது
ப்ளஸ் 1 செகண்ட் மைனஸ் 3 செகண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு -2 செகண்ட்ஸ்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அந்த கண்டிஷன் தான் இந்த t ஈக்குவல் டு -2 செகண்ட். ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, இதை நம்ம சொல்ல முடியாது. தியரிட்டிக்கலாக நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஜஸ்ட் இந்த கான்செப்டில் -2 செகண்ட்ஸ் அப்படின்றது நம்ம ஆன்சர் கிடையாதுன்னு சொன்னாலும் ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி வரக்கூடிய மேத்தமெட்டிக்கல் நாலேஜை நம்ம இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கணும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களாப்பா? ஸோ இது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை விட்டுருங்க. சரிங்களா? ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.